வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். நாங்கள் ஏன் வரவேற்கிறோம்னு சொன்னோம்னா காரணம் இதுதான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடில் 2023 பை எலெக்ஷன் நடந்தது. அப்பவே எங்களுடைய லீகல் விங் மூலமா எங்களுடைய கட்சிக்காரில் பூத்து வாரியா எடுத்து பார்த்தா 40,000 ஓட்டு அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலே இல்லை. ஆனால் 40,000 ஓட்டு அந்த தொகுதியில் இல்லை, அந்த தொகுதியிலே இல்லாதவர்கள் பேர் இருக்கு. சரி, இறந்தவங்க எவ்வளவு பேர்னா 8,000 பேர், அதுவும் எடுக்கல. சரி, இப்போ ஆர்கே நகர் கோர்ட்டுக்கு போய் ரெமெடி கிடைச்சது. ஆர்கே 44,000 ஓட்டு, தொகுதியிலே இல்லாதவங்க, தொகுதியிலே வசிக்காதவங்க, ஆதாரபூர்வமா எடுத்து கோர்ட்ல கொடுத்தோம். கோர்ட்டினுடைய டைரக்ஷன் வந்த பிறகுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து ஹைகோர்ட் டைரக்ஷன் படி கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் எடுத்தாங்க. 31,000 வாக்குகள், 8,000 வாக்குகள், 31,000 வாக்குகள் எடுத்தாங்க, மீதி எடுக்கல. அது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் இது போன்ற ஒரு நிலைமை அப்படின்னாக்கா ஒரு அடிப்படை உரிமை என்ன? இறந்தவர்கள் வாக்களிக்கணும், இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது. இது ஜனநாயகமா? இது இறந்தவர்கள் வாக்களிக்கலாம், ஆனா இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லை. இது எப்படி ஜனநாயகம் ஆகும்? தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு? நத்திங் லைக் ஓட்டிங், ஓட் ஃபார் ஷுவர். அவங்க கோஷமே தான். அப்படி இருக்கும்போது வாக்களிப்பது ஒவ்வொரு இந்திய பிரஜனுடைய அடிப்படையான ஒரு உரிமை என்பதை கருத்தில் கொண்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு, ஒரு நேர்மையோடு, ஒரு நியாயத்தோடு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஓட்டர் லிஸ்ட், உண்மையான அந்த வாக்காளர் பட்டியல், அதை நீங்க தயாரிக்கணும். இந்த 2 மாசம் நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரை இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய பிஎல்ஓ, அது அரசு சார்பில், அதாவது தேர்தல் கமிஷன் சார்பில் நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள், பிஎல்ஏ 2 கட்சி சார்பில் நியமிக்கப்படுகின்ற ஏஜென்ட், இவங்க 2 பேருமே கோஆர்டினேட் பண்ணுங்க. இதுவரையில டெல்லியில எங்க கட்சியின் சார்பில் ரெப்ரசென்ட் பண்ணோம். அந்த எலெக்ஷன் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேயே சொன்னோம், பூத் லெவல் ஆபீசர் நீங்க போடுறீங்க, எந்த பூத் லெவல் ஆபீசர் போய் வீடு வீடா போய் செக் பண்றான்? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. செக் பண்றதும் கிடையாது, வீட்டுக்கு போறதும் கிடையாது. அவன் மட்டும் சும்மா என்ன பண்றதுன்னா, வீட்டுக்கு போனா அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க, அப்பதான் டோர் லாக்ல ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அடிப்படை உரிமையை க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான தகவல் கொடுத்து ஒரு வாக்குரிமை, ஒரு வாக்களிக்கின்ற அந்த உரிமை இருக்கின்ற ஒரு பிரஜைக்கு அந்த வாக்கை வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த பிஎல்ஓ மேல என்ன பனிஷ்மெண்ட், அவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன அக்கௌண்டபிலிட்டி கொடுத்துக்கிறீங்க? ஸோ அதை பிக்ஸ் பண்ணுங்க. பிஎல்ஓக்கும் பிஎல்ஏ 2க்கு ஒரு கோஆர்டினேஷன் வைங்க. அப்படி வச்சாதான் ஒரு இன்டென்சிவா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு உண்மையான வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்ற ஒரு பட்டியல் நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை முழுமையா ஒரு டிரைவ் கொடுத்து அதன் அடிப்படையில் இதை செஞ்சா நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் இல்லாம ஒரு நிலைமை இருக்கும், நிரந்தரமாக குடிபெயர்ந்து இல்லாத நிலைமை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷிப்டட் 2 இடத்துல வச்சிருக்கோம், ஒரு இடத்துல ஓட்டிருக்கோம். தேர்தல் கமிஷன் நினைச்சா செய்யலாம். இதை செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய இயக்கத்தின் சார்பில், கழகத்தின் சார்பில், கழக பொதுச்செயலாளர் சார்பில் சொல்லியிருக்கோம். அதாவதுங்க, இப்போ ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது பிப்ரவரி, இந்த கேள்வி என்ன கேட்க முடியாது. ஆனா நாங்க சொல்லிட்டோம். ஏன்னா இப்ப விடுமுறை எல்லாம் வர்ற ஒரு சூழ்நிலையில அதெல்லாம் கூட கருத்தில் கொள்ளணும் நீங்க. அதனால அதை கருத்தில் கொண்டு அந்த காலத்தை நீட்டிப்பது, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பிஎல்ஓ முழுமையா டிரைவ் பண்ணி, ஏன்னா கிட்டத்தட்ட 30 நாள் இருக்கு, அது 30 நாள்ல முழுமையா பயன்படுத்தி பிஎல்ஓ டிரைவ் பண்ணுங்க. ஸோ அதன் அடிப்படையில் கால நீட்டிப்பு ஒரு தேவை இருக்கிற பட்சத்தில் அதையே நீங்க நீடிப்பதற்கு ஒரு பரிசீலனை செய்யலான்ற கருத்து சொல்லியிருக்கோம். எப்போ சிஎம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆகலாம்னு தெரியல எனக்கு. அதான் எப்போ சிஎம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆகலாம்னு தெரியல. இது நான் எதுக்கு கட்சி வரவேற்கிறது சொன்னேன்? ஸ்பெஷல் யூனிவர்சிட்டிக்கு
ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்தவரையில் வந்து ஒரு தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன். சென்னையில் எப்படி இருக்கு, ஈரோடு பை எலெக்ஷனில் எப்படி இருந்தது, அதே போல் ஆர்கே நகரில் எப்படி இருந்தது, ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்துருக்குறோம். டெல்லிக்கு கொடுத்துருக்கோம், இமெயில் அனுப்பிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது செய்ய வேண்டிய வேலை வந்து யார்? எலெக்ஷன் கமிஷன் மீடியா தான் செய்யணும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் செய்யணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கட்சியின் சார்பில் வந்து பார்த்தா பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. கட்சி சார்பில் பிரதிநிதிகள் இருக்கும்போது கரெக்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த ரைட் வேல ப்ரொசீட் பண்ணிதான் இல்லையா அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் போயிட்டு போய் ஒரு கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காருன்றதான் ஒரு கருத்து வந்து நிலவுது. அதனால அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதா இல்லையான்றதே கட்சி முடிச்சு அது வேற விஷயம். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்கிற வேலையை, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலையை இவர் எப்போ சீஃப் மினிஸ்டர் செய்யறாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.